யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து தக்காளியில ஒரு விவசாயி எந்த அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க, லாபம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இருக்கிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா, நாம சேலம் தாரமங்கலத்துல இருக்கிறோம். நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் வெப்பமான பகுதி. இங்க வந்து தக்காளி பொறுத்த வரைக்குமே விவசாயிகளுக்கு பெரிய சவாலா இருக்கிறது என்னன்னா, இலை கருகல் நோய் அண்டு முரணை, இந்த 2 நோயும் தான் தக்காளியில வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குது. இந்த 2 நோய் வந்துட்டாவே வந்து அந்த செடி நம்ம மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். அந்த செடியை அதோட புடுங்கி எஞ்சிட்டு நம்ம மறுபடியும் வேற ஒரு செடி வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது. இப்ப இந்த லேண்டே பாத்தீங்கன்னா ஒரு 25 சென்ட் வச்சிருக்கிறோம். அப்படியே காட்டுங்கம்மா. இந்த 25 சென்ட் பாத்தீங்களா 5-6 முறை இதுக்கு வந்து செடி வச்சிருக்குது. அத்தனை முறை வச்சுதான் வந்து செடிகளை இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்களா அப்ப கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்ததுனால கருகல் நோய் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு காடே அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்தது. இருந்தாலும் பல முறை திரும்ப திரும்ப நம்ம தக்காளி செடிகளை வாங்கிட்டு வந்து வச்சு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஹீல்டு கொண்டாந்துருக்கோம். இதுக்கு எவ்வளவு மருந்து, எவ்வளவு அடி உரங்கள், இப்படி ஏகப்பட்ட செலவு இதனோட பின்னணியில இருக்குது. வாங்க இந்த முரணை, இலைக்கருகள் நோய் எப்படி செடிகள்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த செடி பாருங்க. இந்த செடி வந்து முரணையால பாதிக்கப்பட்ட செடி. இதுல பாத்தீங்களா காயும் பெருசாகல, செடியும் வந்து பெருசே ஆகல, அப்படியே நின்று போயிடுச்சு. இதுதான் வந்து இதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாவே இருக்குது. அடுத்து நான் பாருங்க கருகல் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு செடியை காமிக்கிறேன். இதை பாருங்க, அப்படியே செடியில அப்படியே எல்லாம் கருகி போயிருச்சா. அதா இந்தாண்ட பாருங்க கருகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதா இங்கேயும் பாருங்க. இது மாதிரி இந்த முரணை ப்ளஸ் இலைக்கருகள்ங்கிறது விவசாயத்தில், தக்காளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சரி பண்ண முடியாத ஒரு இதாகவே இருக்குது. இதில் பாருங்க இலைக்கருகள், இது வந்து பாருங்க அதான் முரணை தாக்கிடுச்சு. இதனால தான் விவசாயத்தில் வந்து தக்காளிங்கிறது ஒரு முறை வருது, ஒரு முறை வரமாட்டேங்குது. இதுவும் பாருங்க இலைக்கருகள் தான். இப்போ பாருங்க இந்த கோல் கட்டி இருக்குது. கோலே பார்த்தீங்களா இது கொஞ்சம் நம்ம கீழே டொயின் இறங்கி போய் தான் இருக்குது. இன்னும் நம்ம கிட்ட கிட்ட இருந்த கோலுங்கள்லாம் கட்டி இருக்கணும். சரி, செடி ரொம்ப செத்துக்கிட்டே இருந்ததுனால நமக்கு வருமா வராதா எப்படின்னு தெரியல. அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கோல் தூரமாகவே கட்டியிருந்தோம். இருந்தாலும் ஒரு காய் கூட வச்சுருந்தது. இப்போ விலையும் பார்த்தீங்களா முன்ன கொஞ்சம் விலை இருந்தது, இப்போ விலை குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ 5 செடிக்கு ஒரு கோல் நம்ம இது மாதிரி கட்டிட்டோம்னா தான் இந்த டொயின் வந்து தோலை விழுவாமல் நமக்கு வந்து செடி எடுத்து கட்ட கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக விட்டு கட்டினோம்னாவே வந்து பார்த்தீங்களா ஒன்றும் சரிப்பட்டு வரல. இந்த கோல் டொயின் அப்படின்னு தக்காளியில் பொறுத்த வரைக்கும் லேபர் செலவு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து தக்காளி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு முறை இல்லைனாலும் ஒரு முறை வந்து நமக்கு அதிர்ஷ்டம் மாதிரி தான். ஒரு முறை விலை விற்றுதுன்னா லாபம், விலை வைக்கல அப்படின்னா வந்து லாபம் இல்லை. அப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். செடி நல்லா வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, காய் நல்லா வந்துடும். ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் காய் நம்மளுக்கு இருக்கல, விலை இருக்கணும். அப்படி விலை இருந்ததுன்னா நாம் தக்காளியில் ஓரளவுக்கு போட்ட பணத்தை எடுத்துடலாம், அதிகமாக கூட எடுக்க முடியும். ஆனால் தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை வச்சு பார்த்துட்டு விலை இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம இதை பயிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் ஒரு முறை இல்லைனாலும் ஒரு முறை நல்லா விலைக்கு விற்கும். அதனால் நம்ம வந்து ஒரு முறை லாபத்தை எடுக்க முடியும். தெரிகிறதுக்கு ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா ரசாயன மருந்துகளோட விலை அந்த அளவுக்கு ஏறி போச்சு. அதனால நமக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டொயின், இந்த சரடு கட்டுறது, கோல் நடுறது, இதெல்லாம் ஒரு பகுதி செலவு பிடிக்குதுன்னா நாம மருந்து தெளிக்கக்கூடிய செலவுங்கிறது அதை மிஞ்சுற அளவுல இருக்குது. ஏன்னா வாரத்துக்கு 2 மருந்து 3 மருந்து அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ் எல்லாம் ஓட்டினாதான் தக்காளி செடியை இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுது. நாம அப்பத்திக்கு ஒரு மெத்தனை போக்கா இருந்துட்டோம்னா செடி எந்திரிக்கல, நமக்கு வந்து நல்ல பலன் வராத நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. இப்ப இந்த முறை பாத்தீங்களா பழம் அடியில கால்சியம் பற்றாக்குறையினால அப்படியே கருகின மாதிரி வந்துருச்சு இந்த முறை புதுசா. அது வந்து அதுக்கு தனியா மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணணும்.
உரங்கள் வாங்கி போட்டோம். அதெல்லாம் இந்த முறை கொஞ்சம் செலவு அதிகமா இழுத்துடுச்சு. கொஞ்சம் நமக்கு வந்து கிளைமேட்டும் வந்து இந்த முறை செடி வச்சப்ப ஒத்துழைக்கல. வெயில் அதிகமா இருந்ததுனால மறுபடியும் செடி நிறைய முறை வைக்கிற மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் காலநிலையும் ஒத்துழைச்சதுன்னா தக்காளி விவசாயம் ஒன்றும் மோசம் போறதில்ல. நாம ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதே நேரத்துல பாத்தீங்களா விலையும் வந்து ஓரளவுக்கு விற்கணும். கிலோ வந்து ஒரு 30 ரூபா ரேஞ்சுக்கு வித்தாதான் வந்து நம்ம போட்ட முதல்ல எடுக்க முடியும். அதை விட கம்மி விலைக்கு வித்துது அப்படிங்கல வந்து நம்ம போட்ட முதல்ல எடுக்கிறதே ஒரு சவாலா தான் போயிருது. இந்த மாதிரி தக்காளி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம அந்த விவசாயத்தை ஒரு முறை வச்சோம்னா லாபம் சம்பாதிக்க முடியாதுங்கிறது ஒரு சந்தேகம் தான். தொடர்ந்து இப்போ ஒரு 25 சென்ட் வைக்கிறோம், அடுத்தது இன்னொரு பிட்டு 25 சென்ட் வைக்கிறோம், இன்னொரு 25 சென்ட் அப்படி மாறி மாறி சுழற்சி முறையில வைக்கும்போது ஒரு முறை இல்லைனாலும் ஒரு முறை பணத்தை இழந்து இருந்தா கூட அடுத்த முறை வந்து அந்த பணத்தையும் சேர்த்து அதுல எடுக்க முடியும். அது மாதிரி தக்காளியை பொறுத்த வரைக்கும் சுழற்சி முறையில் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பயன் தரக்கூடிய விவசாயமா தான் இருக்கும். ஆனா அது வந்து செய்யற வகையில நாம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல இதுக்கான வந்து முதலீடு அதிக அளவில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. நாற்று வாங்குறது, கோல் வாங்குறது, சரடு, டொயின்னு, மருந்து தெளிக்கிறது, பாத்தீங்களா களை எடுக்கிறது, லேபரு, இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கும். இது எல்லாமே நாம காய் பறிக்கும் போது தான் எடுக்க முடியும். அதனால பெரிய அளவுல வந்து விவசாயத்துல தக்காளியில லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் நஷ்டம் ஆகாத ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். இதையே நாம பெரிய அளவுல பண்றோம், ஏக்கரா கணக்குல பண்ணி சுத்தி இந்த பச்சை வலைங்களை கட்டி ஈக்கள் இது மாதிரி வந்து செடிகளை தாக்காத பண்ணி பெரிய அளவுல முதலீடு போட்டு பெரிய அளவுல பண்ணும்போது லாபத்தை கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஒரு சிறு விவசாயி, குறு விவசாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க பண்ற செலவை இன்னைக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலையில தான் தக்காளி விவசாயம் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.